வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். சிபில்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. என்னோட கிரெடிட் ஸ்கோர் நான் செக் பண்ணும்பொழுது, நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லோன் வாங்கி வச்சிருந்தேன். அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லோன் வாங்கி வச்சிருந்தேன். அதை சரியாம கட்டாம விட்டுட்டேன் போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சிபில்ல ப்ராப்ளம் போட்டாங்க. வேற எங்கேயும் லோன் கேட்டா கிடைக்க மாட்டுதுங்க. என்ன பண்ணுறது தெரியல. அதுலேருந்து வெளியே வரதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இதுபோல் நிறைய பேர் சந்தேகம் கேட்டுருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிட்டே வரும். ஒரு 3 மாதத்துக்கு இருந்த கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். அவர் எந்த லோனும் வாங்கியிருக்க மாட்டாரு. ஆனா, கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, படு மோசமான ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன முயற்சி எடுத்தாலும் முடியாது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்பர் வைஸ் 800 இருக்கும். 750 இருக்கும். ஆனா, அவருக்கு யாரும் லோனே தரமாட்டாங்க. இந்த வீடியோ பொறுத்தவரைக்குமே, இந்த சிபில்ல பிரச்சனை இருக்கிறவங்க, அது எப்படி வெளியே வரலாம்? அதுக்கான வழிகள் என்ன? உங்க கிரெடிட் ஸ்கோர் அப்படி என்னதான் சொல்லுது? ஒருவேளை உங்களுக்கு பணமே தேவைப்பட்டாலும், இந்த சிபில் ஸ்கோர்ல முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தா போதும். உங்களுக்கு தொடர்ந்து லோன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு போச்சுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக எனக்கு நான் மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு கிரெடிட் ஸ்கோர்ல என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரெடிட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கிரெடிட் ஸ்கோரில் என்ன டீட்டெயில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்ட பிறகு, இல்லை சிபிலில் பிரச்சனை இருக்கிறவங்களாலும் சரி, அல்லது கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, படு மோசமான கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல நம்பர் வைஸ் கிரெடிட் ஸ்கோர் இருக்குது ஆனால் லோன் கிடைக்கல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கான முடிவு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலாக இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுத்து அடுத்து நம்ம பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோர் அப்படி பொறுத்த வரைக்குமே நான் சிபிலில் செக் பண்ணியிருக்கேன். சிபிலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 767 என்னோட ஸ்கோரு. இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் பொறுத்த வரைக்குமே இதுக்கு நான் போன முறை அதாவது ஒரு 7 கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் எப்போயோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை க்ளோஸ் பண்ணதுக்கான விஷயங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணுறதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த 7 கிரெடிட் கார்டு கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்ஐலாம் போடுவோம் இல்லையா, அதுவும் வந்து அந்த லோனில் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷனில் பார்க்கும்போது நமக்கு என்னென்னலாம் லோன் வச்சுருக்கோமோ, அதாவது கிரெடிட் கார்டில் என்ன லோன் வச்சுருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டே வச்சுருந்தாலும் சரி, டீட்டெயிலாக இதை தெரிஞ்சிடுங்க. இதில் போர் அல்லது வந்து குட் அல்லது எக்ஸலண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம கிரெடிட் கார்டே என்கிட்ட இல்லாதனால அது வந்து எக்ஸலண்ட் போட்டிருக்கு. எல்லா கார்டும் க்ளோஸ் பண்ணதுனால அது எக்ஸலண்ட் போட்டிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் கிரெடிட் லைன். நாலாவதாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் என்கொயரிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதில் தான் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட் என்கொயரின்றதை பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட்டஸ். அதாவது நெகட்டிவ் ஸ்டேட்டஸ், ஏதாவது லோனில் நீங்கள் இஎம்ஐ கட்டாமல் இருப்பீங்க. சில பேர்லாம் வந்து ஒரு 2-3 டியூ கட்டாமல் இருப்பாங்க இல்லையா, அப்பேற்பட்டவங்க இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. ஸோ டியூ டேட், அதாவது பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் டியூ டேட்னு ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். மண்டே உங்களுக்கு டியூ டேட் இருந்தாலும் சரி, அல்லது சண்டே டியூ டேட் இருந்தாலும் சரி, சாட்டர்டே டியூ டேட் இருந்தாலும் சரி, ஃப்ரைடேவே கட்டிடுறது நல்லது. ஏன்னா டியூ பேமெண்ட்டில் நிறைய பேர் இங்கே தான் சிக்குவாங்க. பெனால்ட்டியில் மாட்டுறது இதுதான். ஹாலிடே டைம்லேயும் இதே போல் தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் செலுத்துவதை தவிர்க்கவும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் கிரெடிட் லைன். அதாவது இந்த கிரெடிட் லைன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பு வேலெட். அதாவது இவங்க வந்து பர்சனல் லோனும் வாங்க தேவையில்லை, கிரெடிட் கார்டை வாங்க தேவையில்லை. இந்த லோன் ஆப் மூலமாக லோன் வாங்குறாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு பேடிஎம் வேலெட் இருக்குது. அது போல் நிறைய விதமான வேலெட் வச்சுருப்பாங்க. பேடிஎம் போஸ்ட் பெய்டு, அப்புறம் நிறைய விதமான போஸ்ட் பெய்டெலாம் போட்டு இந்த ஆப்லாம் வரும். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த கிரெடிட் லைன் மூலமாக தருவாங்க. அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கிரெடிட் என்கொயரிஸ். கிரெடிட் என்கொயரி பொறுத்த வரைக்குமே அதிகமாக என்கொயரி சிபில் ஸ்கோரை பாதிக்கும். அது வந்து ஸ்தம்பிக்கவே செஞ்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு XYZ பேங்க்கில் வந்து ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு வந்து செக் பண்ணி பாருங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுக்குறீங்க, அவங்க செக் பண்ணுறாங்க வச்சுங்களேன், 750 இருக்குது வச்சுக்கோங்க. அதே 1ஆம் தேதி ஒரு 12 மணிக்கு இன்னொரு பேங்க்கு ZYX, சும்மா ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அந்த பேங்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க 7630 ஆகிடும். இதெல்லாம் ஒன்றுக்கு தெரியாது, அது உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். அதே ஒரு 2 மணிக்கு அதே ஜனவரி 1ஆம் தேதி YXZன்னு இருக்கும், அந்த பேங்க்கில் ட்ரை பண்ணிங்க வச்சிங்களேன், அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்னும் கம்மியாகி 700ல் நிற்கும். இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் செக் பண்ணும்பொழுது இவர் லோன் வாங்கியதாக கருதும். அதாவது ஒரு பேங்கர் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு லோனே கிடைக்கலனா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு ரிஜெக்டட்னு எடுத்து போட மாட்டாங்க. அது அப்படியே வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்குமே அடுத்த மாதம் இவருடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. யாராவது ஒருத்தராவது மாட்டணும் போது எடுத்து தூக்கி போட மாட்டாங்க.
கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 20 டேஸ் ஆகுது, உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோரில் இவர் லோன் வாங்கிட்டு ப்ராசஸிங்லேயே இருக்குது, அண்டர் ப்ராசஸிங்லேயே இருக்குது. ஹோல்ட் பண்ணது கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே அண்டர் ப்ராசஸிங் என்று அர்த்தத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு. இப்போ கிரெடிட் ஸ்கோர் நம்பர் நல்லாயிருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா லோனே கிடைக்காத ஒரு பட்சத்தில் என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு போய் ஒரு 6 மாதம் தான் ஆயிருக்கும். உங்களுடைய சம்பளம் வந்து உங்களுடைய பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்கணும். அந்த பேங்க்கில் பேன் கார்டு இணைக்கப்பட்டு இருக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் என்ன பேமெண்ட்டு விஷயம் தெரியும். ஸோ இது ஒரு 6 மாதம் அல்லது 12 மாதம் கூட ஆகும். உங்களோட வருமானம் பேங்க்கில் வரணும், பேன் கார்டில் அட்டாச் ஆகிருக்கும். இது இருந்தால் தான் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் உண்மையான கிரெடிட் ஸ்கோர். இப்போ நீங்கள் பார்க்கறது வெறும் நம்பர் மட்டும்தான். எனக்கு அதுவும் அட்டாச் பண்ணியிருந்து எனக்கு கிடைக்கலன்னு பட்சத்தில் நீங்கள் ஒரு லோனை ட்ரை பண்ணணும். ஒரு பர்சனல் லோன் வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ட்ரை பண்ணுங்கள். ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த என்கொயரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோரில் ரொட்டேஷனுக்குள்ளே வரும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷின் தான். ஸோ நீங்கள் அது கொடுத்து என்கொயரி உள்ளே போனீங்கன்னா தான் அதுக்கு ரெடி ஆகும். ஸோ இது வந்து 2வது ஆப்ஷனாக வச்சுக்கலாம். கிரெடிட் ஸ்கோரில் நெகட்டிவ் அக்கௌண்ட்டில் நான் இருக்கேங்க, இஎம்ஐ வந்து சரியாக கட்டாதனால ஒரு 1 நாளாக முன்னாடி கட்டாமல் விட்டுட்டேன், இதை அப்படியே விட்டதுனால இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், அந்த டியூ கட்டாமல் விட்டீங்க இல்லையா, அந்த லோன் எங்கே வாங்கியிருக்கீங்க, எந்த பிரான்ச்சில் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு கூடவே உங்கள் பெனால்ட்டிலாம் கட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டுவதாக நீங்கள் சொல்லி தவணை முறையில் கட்டணும். அதாவது மொத்தமாக கட்டுறதுக்கு பைசா இல்லைன்னா ஒரு 60,000 மொத்தமாக கட்ட சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட இல்லைப்பா நான் ஒரு 3 மாதம் கட்டுறேன்னா அவங்க தவணை முறையில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஏன்னா பணமே வராமல் இருக்கிறதுக்கு இதாவது வருது என்று கண்டிப்பாக அவங்க வந்து ஒத்துப்பாங்க. ஆனால் சில விதமான யாராவது உங்களுக்காக ஷூரிட்டி பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு செக் லீஃப் உங்கள்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. ஒரு உத்தரவாதத்தின் பேர் ஏதாவது ஒரு சைன் வாங்கிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 8 லட்ச ரூபா லோன் வாங்கியிருப்பாங்க. 3 லட்ச ரூபாய்க்கும் ப்ராப்பராக கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால கட்ட முடியாமல் சூழ்நிலை வந்திருக்கும். ஸோ அதனால் நான் செட்டில்மெண்ட் போட்டுறேங்க, என்னால் முடியாதுங்க, கட்ட முடியல ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் அவங்க செட்டில்மெண்ட் போட்டிருப்பாங்க. 5 லட்ச ரூபா மீதி கட்ட வேண்டிய 5 லட்ச ரூபாவில் 3 லட்ச ரூபா கட்டிட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த வட்டி கிட்டிலாம் உங்களை டீப்பாக போல் நான் சும்மா மொட்டையாக தான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ 3 லட்ச ரூபா கட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் போட்டாங்க. ஒரு செட்டில்மெண்ட் போட்டால் குறைஞ்சது 7 வருஷம் வரைக்குமே கிரெடிட் ஸ்கோரில் இம்பேக்ட் ஆகும். ஸோ வேறு எங்கேயுமே லோன் கிடைக்காது. சாதாரண ஒரு இஎம்ஐ கூட ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு இஎம்ஐ கூட போட முடியாது. இது வந்து செட்டில்மெண்ட் ரூல்ஸ். இந்த நேரத்தில் உங்களுக்கு லோன் தேவைப்படுது, வேறு எங்கேயும் லோன் கிடைக்காதனால அதை சரி பண்ணலாம் நீங்கள் போகிறீங்க. அப்படி சரி பண்ணும் போகும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்ட வேண்டிய அதாவது 3 லட்ச ரூபா கட்டிட்டு வெளியே வந்துட்டிங்களா, இன்னும் 2 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 லட்ச ரூபா ப்ளஸ் பெனால்ட்டி, அதுக்கப்புறமா லீகல் ஒப்பீனியன் ஒருத்தர் இருப்பார். ஸோ லீகல் அட்வைசர் அவருக்கு ஒரு ஃபீஸு, டாக்குமெண்ட் ஃபீஸு இதெல்லாம் போட்டு நீங்கள் 2 லட்ச ரூபா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 கட்ட வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் கட்டினா தான் அந்த செட்டில்மெண்ட் வந்து வெளியே வரும். இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா இதே 90 நாள் தான் ஆகும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. செட்டில்மெண்ட் போடுறது வந்து ஈஸியாக போட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் கிளியர் பண்ணும்பொழுது 90 நாள்ன்றது இன்னொரு 6 மாதம் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ செட்டில்மெண்ட் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் ஒன்ஸு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். போட்டிங்கன்னா அதை கட்டணும்னா இந்த விஷயத்தெலாம் கட்டிக்கிறது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப படுமோசமாக இருக்கும். இப்போ அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகிருக்கும். அம்மா பார்த்தீங்கன்னா என்கொயரியில் இம்பாக்ட் ஆகிருக்கும், அவன் டியூ பேமெண்ட்டில் இம்பாக்ட் ஆகிருக்கும், செட்டில்மெண்ட்டில் இம்பாக்ட் ஆகிருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்படுத்தணும். ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துல அடி வாங்கினதுனால நீங்கள் பொறுமையாக 1 by 1 செய்கிறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கொயரி பண்ணுறதை நிறுத்திடணும். இவங்க லோன் தருவாங்களா, அவங்க லோன் தருவாங்கன்ட்டு பேன் கார்டு நம்பரை கொடுத்து என்கொயரி பண்ணுறதை நிறுத்தவும். ஒரு 6 மாதத்துக்கு பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து இன்னும் அந்த சர்க்கிளுக்குள்ளே மாட்டிப்பீங்க. அதனால் 6 மாதத்துக்கு இல்லாதபடியே காட்டிக்கிங்க. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் டியூ கட்டாமல் விட்டுருப்பீங்க இல்லையா, அங்கே போயிட்டு தவணை முறையில் கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்து அதை கட்ட பாருங்கள். செட்டில்மெண்ட்டு போடுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லைன்னா ஃபஸ்ட் இந்த சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவாயிடுவீங்க. அதுக்கப்புறமா செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் போகலாம். செட்டில்மெண்ட் போட்டவங்களுக்கும் லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது வந்து ஒரு அடமான கடன் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் பேரில் வீடு இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா பேரில் வீடு இருந்தாலும் சரி, அடமான கடனுக்கு போடலாம். அதுக்கு எந்த விதமான பெருசாக கிரெடிட் ஸ்கோரோ செட்டில்மெண்ட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் வந்தால் இதெல்லாம் 1 by 1 அளிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக 1 by 1 கிளியர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதனிடையில் எந்த விதமான லோன் ஆப்போ எந்த விதமான பர்சனல் லோனோ என்கொயரி பண்ணாதீங்க. அது பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக 1 by 1 நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் சிபில் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு பிரோஜனமாக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.